இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைராக்கியத்தோடு நம் நடுவில் வந்திருக்கிறார். நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரிலும் ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் அல்ல அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கூட்டி கொண்டு வருவேன். செப்பனியா 3:19 கடைசியிலே படிக்கிறோம், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. 16வது வசனத்திலே படிக்கிறோம், அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே. ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும்படி வந்திருக்கிறார். அன்பானவர்களை, சாதாரணமான மக்களை ஆண்டவர் எப்படி உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படி நம்முடைய சாயலையே மாற்றி விடுகிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படித்தானே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். கிறிஸ்துவின் சாயலை நமக்கு தரும்படி கல்வாரி சிலுவையில் நம் ஒவ்வொருவருக்காகவும் உயர்த்தப்பட்டாரே, அந்த ஆண்டவர் நம்மை தம்மை போல மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஒரு சாதாரணமான ஒரு பெண் அந்த மகள் செய்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உலகத்தில் முழுவதும் இது சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் சொல்லுகிற அளவுக்கு அந்த மகள் என்ன செய்தார்கள் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, ஏன்னா எவ்வளவு செலவுள்ளது, இதை உடைச்சி அவர்கள் சிரசுல ஊத்திட்டாங்களே, விசனம் அடைகிறார்கள். இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். ஏன்னா இது 300 பணத்திற்கு அதிகமான விலையேற பெற்றது. இதை உடைச்சி ஆண்டவருக்கு சிரசுல கொண்டு ஊத்திட்டாங்களே, அப்படிதான் அவங்க விசனம் அடைகிறாங்க. பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1-2 வசனங்களில், பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அப்படின்னா 300 பணம் என்றால் 1 வருட கூலி. 1 வருடம் முழுவதும் ஒருவர் பணி செய்து
தனக்கு கிடைக்கிற காசையெல்லாம் சேர்த்து வைத்தால் ஒரு வருடத்துல நம்ம கிடைக்கிற சம்பளத்தை அப்படியே வாங்கி ஒண்ணுமே செலவு பண்ணாம நாம பேங்க்ல சேமித்தால் எவ்வளவு பணம் வரும்? அவ்வளவு பணத்தையும் இந்த மகள் இப்பொழுது இந்த விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைல வெள்ளைக்கல் பரணியை வாங்குவதற்காக அந்த பணத்தை கொடுத்து அதை வாங்கி கொண்டு வந்து அதை உடைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசில் ஊற்றுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு மார்க்கு 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். அன்பானவர்களே, உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் பலியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். உலக மக்களின் சார்பில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசுல இந்த விலையேற பெற்ற தைலத்தை ஊற்றியது இந்த அருமையான மகள். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் முழுவதும் இது சொல்லப்படும். அந்த மகள் அவ்வளவு கீர்த்தி பெற்ற மகளாக மாறிவிட்டாள். இப்படி ஒரு எண்ணம் யாருக்குமே வரவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார் என்கிற செய்தியை இந்த மகள் அறிகிறாள். ஏனென்றால் இவளுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். தன்னுடைய வீட்டிலே அந்த மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். இவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கேட்க ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறாள். இவர் யார் என்பதை அவள் அறிகிறாள். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக அல்லவா இவர் வந்திருக்கிறார். ஆகவே அவளுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகிறது, இந்த ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஆகவே இப்பொழுது ஆண்டவர் அவளை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், மார்க் 14:8, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மாணவர்களே, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, அப்படின்னா அழிவில்லாத வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 8:9 படிக்கிறோம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அந்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படி வந்திருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த பூமியிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற என் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை